பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். கோதுமையில் ஒரு தோசை. கோதுமையை ஆட்டி தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் கோதுமை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதில் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கோதுமையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் குப்பையெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு 4 தடவை கழுவிட்டு எடுத்துக்கலாம். கழுவிட்டு தண்ணி நிறைய ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். இப்போ இது ஊறட்டும். ஊறின பிறகு அரைச்சிக்கலாம். 20 நிமிஷம் ஊறியிருக்கு. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு கோதுமையை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது கோதுமை கூட சேர்க்குறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 2 துண்டு இஞ்சி, 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைல்டாக இருந்தால் போதுன்றதுனால 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா பிடிக்காதவங்க பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப வளவலன்னு அரைச்சோம்னா தோசை ஊற்றுறப்ப நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பையும் சேர்த்து கரைச்சி விட்டுக்கிறேன். உப்பு போடுறது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை போல் இருக்குது. இதாக வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதுக்கு கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா தேங்காய் தண்ணிக்கு பதிலாக சாதா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. நம்மளுடைய கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு. தாளித்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கல் காஞ்ச பிறகு எண்ணெயெல்லாம் தடவை தேவையே இல்லை. இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சிட்டோம்னா கரெக்டாக தோசை ஊற்றுறதுக்கு வந்துடும். பாருங்கள், சூப்பராக தோசை ஊற்றியாச்சு. லைட்டாக எண்ணெய் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை கரைச்சி தோசை ஊற்றுறதை விடையும் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல முழுகலாகவும் அதே சமயம் சாஃப்டாகவும் நல்லா இருந்தது. டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அடுப்பு சிம்மில் வச்சு குக் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு சிம் டு மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இல்லைன்னா சரியாக வேகாது. அவ்வளோதான், நம்மளுடைய அரைச்ச கோதுமை தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு தோசையை விடையும் இந்த கோதுமை தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால இதை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கணும். இந்த டிஷ்ஷை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.